அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பல விதமான ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏர்பஸ், போயிங் இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட். ஏர்பஸ்லேயே வந்து A350, ஸோ 380, போயிங்கில் வந்து 777, 787 இந்த மாதிரியான பல சீரிஸ் இருக்கு. ஆனா, இது எல்லாத்துலேயுமே வந்து 2 இன்ஜின் தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனா இல்ல. 3வதா ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜின் பேர் தான் வந்து APU அப்படின்னு சொல்லுவோம். APUனா ஆக்ஸிலரி பவர் யூனிட். அதாவது இது வந்து இன்ஜினோட சேம் ஃபங்ஷன்ஸ் தான் இதோட ஃபங்ஷன்ஸும். ஆனா இது வந்து எங்க இருக்குன்னா, டெயில்ல இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ என்ஜின வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஏபியூ தான் வந்து யூஸ் ஆகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து கேப்டனோ இல்ல பைலட்டோ வந்து ஏபியூ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏபியூ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எலக்ட்ரிக் இல்ல நியூமேட்டிக். எலக்ட்ரிக்னா வந்து நம்ம நார்மலா எலக்ட்ரிக் இருக்குல்ல, ஸோ எலக்ட்ரிக் மூலியமா. நியூமேட்டிக்னா வந்து ஏர். ஸோ ஏர் மூலியமாவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நமக்கு வந்து ஜிபியு. ஜிபியுனா வந்து கிரவுண்ட் பவர் யூனிட். ஸோ கீழேருந்து நம்ம கரண்ட் குடுக்குறோம் ஏர்கிராஃப்ட்டுக்கு. ஸோ கரண்ட் குடுத்த உடனே, ஸோ அங்கேருந்து காக்பிட்லேருந்து நம்ம ஏபியூவ செலக்ட் பண்ணிட்டு, கிளிக் பண்ணோம்னா, ஸோ நமக்கு வந்து ஏபியூ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏபியூலேருந்து இன்ஜின் நம்பர் 1, இன்ஜின் நம்பர் 2க்கு வந்து ப்ளீட்னா வந்து அதே தான். ஏர் போயி ஃபியூல் வந்து மிக்சர் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.